வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. அப்பா சொன்னாரு நீ வந்து பிப்ரவரி பிறந்தாடா 3ஆம் மாசம் அதான் 40 நீ பிறந்த அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். பிறந்த அளவுக்கு கேட்டா கூட்டம் இருக்காரு. நான் ஆரம்பத்தில் வந்து தோட்டத்தில் படித்தேன், தமிழ் ஸ்கூல் தான் படித்தேன். எங்கள் அப்பாவுக்கு தமிழ் ஸ்கூல் படித்தா பிடிச்சிக்கல, அதனால வந்து நான் நிப்பாட்டிட்டு நீ ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு போடா அப்படின்னு. அப்போல்லாம் வந்து தேசிய மொழி இல்லை, ஆங்கில மொழி தான். அப்போ மெத்தடிஸ்ட் ஸ்கூலில் வந்து எல்லாம் பூரா ஆங்கிலம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதையும் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிக்காதனால சரின்ட்டு கொஞ்ச நாள் நிப்பாட்டினாரு. அப்போ வந்து குடும்ப சூழ்நிலாம் அப்போ வேற மாதிரினாக்கா வருமானம் விரலுக்காக இருக்கும். அதாவது குடும்பத்தில் கஷ்டம்னாக்கா சில பேர் படிக்க மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க. ஆமா, சரியா படிக்க விடல. நான் படிச்சது குழந்தையா, கற்றது கை பண்ணாலும் கற்காது உலகாலும் சொல்றாங்க. நான் அந்த வாயகத்திலே தான் வச்சு நான் கல்யாணம் பண்ண பிறகு என் மனைவி பிள்ளைங்களை பெற்று கொண்ட பிறகு ஒரு பிள்ளைகளையா நான் படிக்க வச்சேன். எல்லாத்தையும் தமிழ் ஸ்கூலுக்கு படிக்க விட்டேன். அதுக்கு பிறகு ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு படிக்க விட்டேன். நான் படிக்காததான் என் பிள்ளைங்க படிக்கணும்னு அதான் நிப்பாட்டாரு எங்க அப்பா. நான் எங்க வேலை செய்யறேன், எங்க அப்பா கூட கூட மருந்துடைக்கு போனேன். அம்மா மீட் பண்ணதுனா பார்த்தது பரவதான். நான் எந்த பொண்ணையும் பார்த்தது இல்லையா, எந்த பொண்ணை பார்த்தா தலை கீழே போட்டுதான் போவேன். பார்த்தது இல்லை, நான் அழகுல மயங்கணும் இல்லை. ஏன்னா நானே அழகுன்னு சொல்ல முடியாது, அதனால நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் அப்படிதான் ஊர் உலகம் சொல்லுது. இது வரைக்கும் நான் அழகுன்னு சொல்லி கண்ணாடில பார்த்தேன். ஆனா வந்து ஆட்கள் செய்வது கல்யாணம் பண்ணேன். ஆமா, அதுக்கு பிறகு சாலா அங்கதான் இருந்தேன். என் வாழ்க்கை அப்படிதான் நீரோட்டம். எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாய் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நானா போல என் கூட இருந்த கூட்டாளிகள்லாம் ஒண்ணுக்கிட்ட சொல்லி நீ நல்லா இருக்க, அழகா இருக்க, பார்க்க நல்லா லட்சணமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒண்ணுக்கு 2 சொல்லி ஏற்றிட்டானுங்க. அந்த மேடை கிட்ட மைக்கிட்ட போனவொடனே பேச தெரியல, பொண்ணு முடிச்சேன். அப்புறம் வாயில் வந்ததுதான் பேசினேன், ஆனால் நல்லதுதான் பேசினேன். மக்கள் அதை பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டேன். நான் வந்து சினிமா நடிக்கிறதில்ல, நாடகம் நடிக்கிறதில்ல. மேலே தோட்டத்தில் வந்து அப்படியே காமிக்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்து சிரிச்சாங்க. இப்போ என் பிள்ளைங்க பார்த்து என்ன சிரிக்குது.
பாடியிருக்கேன். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு. நான் தெரியாத பார்த்தா இருந்தேன், திருப்பி பாடலாம். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு. நான் முடிச்சேன். என்ன பாடல அப்ப நான் பார்த்தேன், பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. நான் சொன்னேன். Drop. பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு, இன்னும் 2 பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது ஆண்டு வீட்டில் துரத்து வச்சுட்டு நான் பார்த்துட்டு கட்ட முடிச்சா கூட எனக்கு ஆசை. ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஆனால் என் பிள்ளைங்க மூலியமா பிள்ளைங்க செஞ்ச நல்ல காரியத்தினால நான் அங்கேருந்து கோலவருக்கு வந்துட்டேன். ஆனால் இது வரைக்கும் என் பிள்ளைங்க எல்லாரும் என்னை நல்லா பார்க்குறாங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு மனசுல. அவள் மார்கழி, அவள் மல்லிகை, அவள் ஓவிய, அவள் மல்லிகை, அவள் மார்கழி, அவள் மல்லிகை, அவள் ஓவிய. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அவள் மல்லிகை, அவள் மார்கழி, அவள் மல்லிகை, அவள் ஓவிய. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அவள் மல்லிகை, அவள் மார்கழி, அவள் மல்லிகை, அவள் ஓவிய.